நிறைவேற்று இறைவாய் வருகின்ற உன் திருவுள்ளம் நிறைவேற்று. கல்லான இதயத்தை எடுத்து விடு, ஏமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. கல்லான இதயத்தை எடுத்து விடு, ஏமை கனி உள்ள நெஞ்சுடனே வாழவிடு. இம்மையை நாங்கள் மறக்க விடு, இம்மையை நாங்கள் மறக்க விடு. கொஞ்சம் நீனைய துன்பம் இணைக்க விடு. இறைவாயோ வருகின்ற உன் திருவுள்ளம் நிறைவேற்று. என உணவை தருகின்ற தினம் பசி தொட்டு உணவிட மறக்கின்ற. என உணவை தருகின்ற தினம் பசி தொட்டு உணவிட மறக்கின்ற. கடமையை முடிந்ததில் நினைக்கின்றோம், கடமையை முடிந்ததில் நினைக்கின்றோம். எங்கள் கண்களை கொஞ்சம் திறந்து விடு. இறைவாயிலோ வருகின்றோம் உன் திருவுள்ளம் நிறைவேற்று. ஆண்டவரில் அகமகிழ்ந்து இத்திருப்பலியில் இணைவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. இன்று நமது பள்ளியின் முன்னாள் தாளாளர் திரு அடைக்கலசாமி அவர்களின் 8ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்நாளில் தந்தை அவர்களுக்காக ஜெபிக்க நாம் இங்கு ஒன்று கூடியுள்ளோம். தந்தை அவர்கள் 1936ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 30ஆம் நாள் திரு ஆரோக்கியசாமி திருமதி மரிய சுந்தரம் அவர்களுக்கு மகனாய் பிறந்தார். இவர் எளிமையான விவசாய குடும்பத்தில் பிறந்தவர். பெற்றோருக்கு கீழ்ப்படிந்து பெரியவர்களின் வழிகாட்டலில் வாழ்ந்தவர். கல்வியிலும் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் சிறந்தவர். இவர் திருமதி ரோஸ்மேரி என்பவரை திருமணம் செய்து தங்களது கடின உழைப்பால் தங்களின் பிள்ளைகளை அறிவிலும் ஒழுக்கத்திலும் வளர்த்தனர். அதே நேரத்தில் அவருக்கு கல்வி அறிவு கொடுக்க வேண்டும் என்ற நோக்கில் தனது பிள்ளையின் உதவியோடு இங்கு ஒரு பள்ளி நிறுவ ஆசைப்பட்டார். அதனை நிறைவேற்றினார். இன்றும் அவரால் நிறைய குடும்பங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. வையகம் போற்ற வாழ்ந்து வானுரையும் தெய்வமாய் இயற்கையில் இணைந்து பழுதில்லா புது மலராய் என்றும் எங்கள் இதயங்களில் மனம் வீசும் எங்கள் தந்தையே, ஆண்டுகள் 8 ஆனதே உமை பிரிந்து. உயர்மேவிய திருவுருவாய் வழிகாட்டி நிலவொளியாய் குளிர்மை தந்து தினம் எம்மையெல்லாம் மனதாற்றி அகவொளியாய் நிறை மதியாய் நிறை குறைகளை எடுத்து எம்பி நல்வழி காட்டிய உம் கருமையினை பேராக பெற்றோம், பெருமை கொள்வோம். அன்பின் திருவுருவாய் அவதரித்த திருமகன், ஆசை குடும்பஸ்தனாய் அலங்கரித்த பெருமகன், உறவுகள் அனைத்திற்கும் அச்சாணியாய் இருந்தவர். அடைக்கலசாமி என்னும் பெயரில் அடைக்கலம் என்ற பெயரில் தஞ்சம் அடைந்த நாம் தந்தையின் ஆன்ம இளைப்பாட்சிக்காக இத்திருப்பலியில் ஜெபிப்போம். அன்பு ஆசிரியர்களே, மாணவ செல்வங்களே, இந்த திருப்பலியானது நம்முடைய பள்ளியினுடைய நிறுவனர், முன்னாள் தாளாளர்
திரு அடைக்கலசாமி அவர்களுடைய ஆன்மீக பாற்றிக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. அவருடைய விண்ணக பிறந்த நாளின் 8வது ஆண்டிலே இந்த திருப்பலியிலே நாம் அனைவரும் இறைவன் அவர் இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அறிந்தும் அறியாமலும் செய்த சிறு சிறு தவறுகளை மன்னித்து தன்னுடைய அளவற்ற பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் கருணையினாலும் அவருடைய குற்றம் குறைகளை மன்னித்து தன்னுடைய முடிவில்லாத ஒளியிலே அவரை இணைத்துக் கொள்ள வேண்டும்படியாக இந்த திருப்பலியில் இணைந்து மன்றாடுவோம். மேலுமாக இந்த திருப்பலியானது இந்த நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்காக இந்த நிறுவனத்திலே பணிபுரிகிற ஆசிரியர்கள், பாடம் கற்கிற மாணவ செல்வங்கள் ஆகிய உங்கள் அனைவரின் வளர்ச்சிக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுதியான உள்ளத்தோடு கொண்டாட நமக்கு தடையாக இருக்கிற நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகளை ஏற்று மனமருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கண்ணியான புனிதமதியாவையும் வானத்திலே புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் நம்முடைய நாட்டிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிறைவாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவா, நம்பிக்கையாளரின் மாட்சியும் நேர்மையாளரின் வாழ்வுமானவரே, உன் திருமகனின் இறப்பினாலும் உயிர்ப்பினாலும் நாங்கள் நிற்க பெற்றுள்ளோம். எமது உயிர்ப்பின் மறைபொருளை அறிந்து கொண்டு உம் அடியார் அடைக்கலசாமி உமது இரக்கத்தால் நிலையான பேரின்பத்தின் மகிழ்ச்சியை சுவைக்க தகுதி பெறுவாராக. உமோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம் சாலமோனின் ஞான நூலிலிருந்து வாசகம். இயல் 3 இறை வார்த்தைகள் 1-7 முடிய. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தார்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெருந்துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரிழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகிறார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின் அவர்களை தமக்கு தகுதியுள்ளார்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் கால்கள் நடந்திடுமே. தேவனே உந்தன் பார்வையால் உள்ளம் மலர்ந்திடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. பகந்தொழிந்திடும் உன் வார்த்தை வலிமையிலே பகைமையும் சுயநலங்களும் இங்கு வீழ்ந்து ஒழிந்திடுமே. நீதியும் அன்பு நீர்மையும் பொங்கிடுமே. இயேசுவே என் தெய்வமே உன் வார்த்தை ஒளிந்திடுமே. இயேசுவே உந்தன் வார்த்தையால் வாழ்வு வளம் பெறுமே. நாளுமே அன்பு பாதையில் ஆய்வு நடந்திடுமே. நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே நம்மிடம் மக்கள் அனைவரும் ஒன்றாக நிலை வருமே. நன்மையில் நிலை பெறும் என் சொல்லும் செயல்களுமே நம்மிடம் மக்கள் அனைவரும் ஒன்றாக நிலை வருமே. இன்றையும் பொதுவின்மைகள் உன்னை புகழ்ந்திடுதே. இயேசுவே
உயிர்ப்பும் உயிரும் நானே. என்னில் விசுவாசம் கொள்பவன் என்றுமே சாவான் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. Hallelujah, hallelujah, hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்திய எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, ஆட்சி உமக்கே. மத்திய எழுதிய நற்செய்தி அத்தியாயம் 13 1 முதல் 9 வரையிலான இறைவார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு வீட்டிற்கு வெளியே சென்று கடலோரத்தில் அமர்ந்தார். மக்கள் பெருந்திரளாய் அவரிடம் கூடி வந்தனர். ஆகவே அவர் படகில் ஏறி அமர்ந்தார். திரண்டிருந்த மக்கள் அனைவரும் கடற்கரையில் நின்று கொண்டிருந்தனர். அவர் உவமைகள் வாயிலாக பலவற்றை குறித்து அவர்களோடு பேசினார். விதைப்பவர் ஒருவர் விதைக்க சென்றார். அவர் விதைக்கும் பொழுது சில விதைகள் வழியோரம் விழுந்தன. பறவைகள் வந்து அவற்றை விழுங்கிவிட்டன. வேறு சில விதைகள் மிகுதியாக மண் இல்லாத பாறை பகுதியில் விழுந்தன. அங்கே மண் ஆழமாக இல்லாததால் அவை விரைவில் முளைத்தன. ஆனால் கதிரவன் மேலே எழ அவை காய்ந்து வேறில்லாமையால் கருகி போயின. மற்றும் சில விதைகள் முட்செடிகளின் இடையே விழுந்தன. முட்செடிகள் வளர்ந்து அவற்றை நெருக்கிவிட்டன. ஆனால் இன்னும் சில விதைகள் நல்ல நிலத்தில் விழுந்தன. அவற்றுள் சில 100 மடங்காகவும் சில 60 மடங்காகவும் சில 30 மடங்காகவும் விளைச்சலை கொடுத்தன. கேட்க செவி உள்ளவன் கேட்கட்டும் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். நிறுவனர் முன்னாள் மேனாள் தாளாளர் திரு அடைக்கலசாமி அவர்களுடைய 8ஆம் ஆண்டு நினைவு நாளை நாம் நினைவு கூறுகிறோம். இந்த நாளிலே அவருடைய நினைவை நாம் நினைவு கூறுகிற வேளையில் திருவிவிலியத்திலே திருவெளிப்பாடு நூலிலிருந்து ஒரு வசனம் எனக்கு நினைவுக்கு வருகிறது. விண்ணகத்திலிருந்து ஒரு குரலை கேட்டேன். இது முதல் ஆண்டவரோடு இணைந்த நிலையில் இறப்போர் பேறு பெற்றோர் என எழுது என்று அது ஒலித்தது. ஏனெனில் அவர்கள் தங்கள் உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுவார்கள், அவர்களின் செயல்கள் அவர்களை பின்தொடரும் என்று கூறினார் என்று அந்த விவிலியத்தினுடைய அந்த ஆசிரியர் யோவான் நற்செய்தியாளர் அழகாக எழுதுகிறார். அன்புக்குரியவர்களே, இறப்பு என்றாலே நம் எல்லோருக்கும் ஒரு விதமான பயம், படபடப்பு வந்து விடுகிறது. ஆனால் இறப்பிலே நமக்கு ஒரு ஆதாயம் இருக்கிறது என்பதை பவுலடிகளார் தன்னுடைய கடிதத்திலே கூறுகிறார். என்ன ஆதாயம் இருக்கிறது என்று பார்க்கிற பொழுது, முதல் ஆதாயம் நாம் நம்முடைய உழைப்பிலிருந்து ஓய்வு பெறுகிறோம். இரண்டாவது ஆதாயம் நம்முடைய வழிகளிலிருந்து நாம் ஓய்வு பெறுகிறோம். மூன்றாவது ஆதாயம் நாம் நம்முடைய பாவத்திலிருந்து விடுவிக்கப்படுகிறோம். இந்த நிலையிலே திருவாளர் அடைக்கலசாமி அவர்கள் தன்னுடைய மன்னக வாழ்வை நிறைவு செய்து தன்னுடைய இறப்பினுடைய ஆதாயத்தை பெற்றிருக்கிறார். என்ன ஆதாயம்? தன்னுடைய உழைப்பிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். இரண்டாவது வழியிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார். பாவத்திலிருந்து விடுபட்டிருக்கிறார். எனவே இது ஒரு ஆதாயம், இது ஒரு கொண்டாட்டம். இதற்கு நாம் வருத்தப்பட தேவையில்லை, இதற்காக வருந்த தேவையில்லை. நம்முடைய நினைவுகளை நாம் நம்முடைய நினைவுகளில் வைத்தால் போதும். அன்புக்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகம், நாம் இன்று வாசித்த முதல் வாசகம் சீராக்கின் ஞான நூலிலிருந்து வாசித்தோம். ஆனால் இன்று எரேமியா இறைவாக்கினருடைய முதல் வாசகத்தை நாம் வாசித்தோம். எரேமியா இறைவாக்கினர், ஆண்டவருடைய வார்த்தை எரேமியா இறைவாக்கினருக்கு கொடுக்கப்படுகிறது.
எரேமியா இறைவாக்கினரை ஆண்டவர் பார்த்து சொல்கிறார், உன் தாயின் கருவிலே நீ உருவாகும் முன்பே நான் உன்னை தேர்ந்து கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் என்று சொல்லி என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய நாவிலே வைக்கிறேன், நீர் சென்று ஆட்சியாளர்களிடமும் அதிகாரிகளிடமும் பேசு என்று சொல்கிறார். எரேமியா இறைவாக்கினர் கடவுளுடைய ஆவியானவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே, நான் சிறு பையன், எனக்கு பயமாயிருக்கிறது, நான் எப்படி பேச முடியும் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, இது எதை கொடுக்கிறது என்று பார்க்கிற பொழுது, சிறு பிள்ளைகள் எப்பொழுதுமே பெரியவர்களிடம் பேசுவதற்கு பயப்படுவார்கள். சிறு பிள்ளைகள் பெரியவர்களிடம் பேசுவதற்கு பயப்படுவதாலே, நான் சிறு பிள்ளையாக இருக்கிறேன், நான் எப்படி சென்று ஆட்சியாளர்களிடம் பேசுவது என்று சொல்கிறார். ஆனால் இங்கு நாம் ஒரு முரண்பாடை பார்க்கிறோம். ஒரு மனிதன், ஒரு சிறு பையன் தன்னை விட வயதில் பெரியவராக இருக்கிற, ஆட்சியிலே அதிகாரத்திலே இருக்கிற ஒரு நபரிடம் சென்று பேசுவதற்கு பயப்படுகிறான். ஆனால் அதே மனிதனை படைத்த, அதே ஆட்சியாளரையும் அதிகாரியும் படைத்த அந்த எல்லாம் வல்ல சர்வ கடவுளிடம் அவன் பேசுவதற்கு பயப்படவில்லை. அந்த கடவுளிடம் அவன் பேசுகிறான். அப்போ சாதாரண ஒரு மனிதனிடம் பேசுவதற்கு அந்த ஒரு சிறுவன் பயப்படுகிறான். ஆனால் கடவுளிடம் பேசுவதற்கு பயப்படவே இல்லை. ஆனால் கடவுளிடம் பேசுவதற்கு தான் நாம் பயப்பட வேண்டுமே தவிர மனிதர்களிடம் பேசுவதற்கு பயப்பட தேவையில்லை. ஆனால் எரேமியா இறைவாக்கினர் கடவுளிடம் பேசுவதற்கு பயப்படவில்லை, மனிதர்களிடம் பேசுவதற்கு பயப்படுகிறார். ஏன் மனிதர்களிடம் பேசுவதற்கு பயப்படுகிறார், கடவுளிடம் பேசுவதற்கு பயப்படவில்லை என்று பார்க்கிற பொழுது, கடவுள் நல்லவராக இருக்கிறார். நாம் தவறே செய்திருந்தாலும் நம்முடைய தவறுகளை திருத்துவதற்கான வாய்ப்பை கொடுப்பவராக கடவுள் இருக்கிறாரே தவிர நம்மை தண்டிக்கக்கூடியவர் கடவுள் அல்ல. ஆனால் மனிதன் தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய படைபலத்தை, பணபலத்தை வைத்து நம்மை அழிக்கும் அளவுக்கு முற்படக்கூடியவன். எனவே அவனிடம் சென்று உம்முடைய வார்த்தைகளை பேசுவதற்கு எனக்கு பயமாயிருக்கிறது என்று இறைவாக்கினர் எரேமியா சொல்கிறார். அதற்கு நான் என்னுடைய வார்த்தைகளை உன்னுடைய நாவில் வைத்திருக்கிறேன், நீ சென்று பேசு அப்படின்னு சொன்னார். இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நாம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, விதைப்பவர் ஓமையை பார்த்தோம். இந்த விதைப்பவர் ஓமையில் ஒரு சிறிய விதையை பற்றி நாம் பார்க்கிறோம், டைனி சீடு. இரண்டாவது என்ன பார்க்குறோம், நிலங்களை பார்க்கிறோம். நிலங்கள் ஒரு இன்சிக்னிஃபிகண்ட் சாயிலாக இருக்குது. அடுத்தது என்ன பார்க்குறோம், ஒரு விதைப்பவரை பார்க்கிறோம். விதைப்பவர் சோவர், விதைப்பவரை பார்க்கிறோம். இங்கே நாம் சின்ன விதை, நிலம், விதைப்பவர். விதைப்பவர் எப்பொழுதுமே ஒரு அன்னோட்டிஸ்டு பர்சனாக இருக்கார். அந்த வார்த்தைகளை நாம் பார்க்கிறோம். விதைப்பவர் ஒருவர் விதைக்கு சென்றார், அவர் விதைத்தார், அதோட முடிஞ்சிருச்சு. அந்த விதைப்பவருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி நற்செய்தி வாசகத்தில் கொடுக்கப்படவே இல்லை. ஆனால் அந்த விதைகளுக்கு என்ன நடந்தது என்பது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, அந்த ஒரு நிகழ்வை உங்களுடைய நிறுவனரோடு நான் ஒப்பிட்டு பார்க்க ஆசைப்படுகிறேன். அந்த விதைப்பவர் விதைக்கு சென்றார், விதைத்தார், ஃபுல் ஸ்டாப். அதுக்கப்புறம் அந்த விதைப்பவருக்கு என்ன நடந்தது என்பதை கொடுக்கப்படவில்லை. அதுபோலதான் உங்களுடைய நிறுவனர் விதைக்கு சென்றார், விதைத்தார், அங்கே ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு. அவருடைய வாழ்க்கையில் ஒரு ஃபுல் ஸ்டாப் வந்துருச்சு. அந்த நிலங்களில் விதைகள் எப்படி பலன்களை கொடுத்தன என்பது மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆக அந்த நிலங்களில் விதைக்கப்பட்ட விதைகளாக நீங்கள் ஒவ்வொருவரும் இருக்கிறீர்கள். உங்களுடைய பலன் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? நற்செய்தியிலே நாம் 4 வகையான நிலங்களை பார்க்கிறோம். முதல் வகையான நிலம் யாரா வாசிக்கும் போது நல்லா கேட்டீங்களா? பாதைகளில், வழியோரங்களில் விழுந்த விதை, வழியோரம். இரண்டாவது முட்செடிகள் நடுவே. மூன்றாவது பாறை மேல். நான்காவது நல்ல நிலம். ஆனால் அதை நம்ம இன்னும் நல்லா உற்று கவனித்து வாசிச்சோம்னா 4 நிலப்பகுதியில் 6 நிலப்பகுதி இருக்கும். யாராவது சொல்ல முடியுமா? 6 நிலப்பகுதி இருக்கும்.
நீங்கள் எல்லாமே ஒரு 6 நிலப்பகுதிகளுக்கு உங்களை எல்லாரையும் வந்து ஒப்பிடலாம். முதல்ல வழியோரம் விழுந்தது, 2வது முட்செடிகளின் நடுவில் விழுந்தது, 3வது பாறை நிலத்தில் விழுந்தது, 4வது 30 மடங்கு, 60 மடங்கு, 100 மடங்கு என்கிற அந்த 3 நிலப்பகுதி. அந்த நல்ல நிலம் என்பதை நாம் 3ஆக பிரிக்கலாம்: 30, 60, 100. அப்போது இந்த மாணவ செல்வங்களாகிய நீங்கள் சிலர் 30 மடங்கு பலன் கொடுப்பீர்கள், சிலர் 60 மடங்கு பலன் கொடுப்பீர்கள், சிலர் 100 மடங்கு பலன் கொடுப்பீர்கள். ஆனால் அந்த விதைப்பவர் தாராளமாக விதைக்கிறார், எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் விதைக்கிறார். அதுபோலதான் உங்களுடைய ஆசிரியர்கள் அந்த விதைகளுக்கு தேவையான அனைத்தையும் எந்த ஒரு பலனையும் எதிர்பார்க்காமல் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்கள் எப்பொழுதுமே உங்களுடைய திரைக்கு பின்புலமாக இருந்து உங்களை ஊக்குவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அந்த ஊக்கப்படுத்துதலுக்கு உங்களுடைய பலன் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும்? 30 மடங்காக, 60 மடங்காக, 100 மடங்காக இருக்க வேண்டும். அதைத்தான் உங்களுடைய ஆசிரியர்கள், உங்களுடைய நிறுவனருடைய மிகப்பெரிய ஒரு ஆவலாகவும் இருக்கும். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாணவ செல்வங்கள், சிறு பிள்ளைகள் கல்வியிலே இன்னும் அதிகமாக சிறந்து வர வேண்டும், சமுதாயத்திலே அவர்கள் ஒரு உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய நோக்கமாக நிச்சயமாக இருந்திருக்கிறது. எனவேதான் இந்த அருமையான ஒரு கல்விக்கூடத்தை அவர் உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் சிறந்த முறையிலே வளர வேண்டும் என்கிற ஒரு ஆவலோடு தன்னுடைய சிந்தனையை இங்கே வித்திட்டு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, எனக்கு மனலி ரிலாக்ஸ் ப்ளீஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகம் இருக்கு. அந்த புத்தகத்தில் ஒரு அருமையான கதை. ஒரு விவசாயி இருக்கிறாரு. அந்த விவசாயி தன்னுடைய வயலில் தக்காளிகளை விதைக்கிறார். தக்காளி செடிகளை நட்டுறாரு. சில செடியில் நல்ல பழம், தக்காளி பழம் இருக்குது. சில செடிகளில் பூச்சி அடிச்சிருக்கு. சில பழங்கள் வெடித்து போயிருக்கு. சில பழங்கள் செடியிலேயே அழுகி போயிருக்கு. அவர் என்ன பண்ணுறாரு? இந்த பூச்சி அடித்தது, செடியிலே அழுகி போனது, அந்த வெடித்து போன பழங்கள்லாம் தூக்கி எரிஞ்சிடணும் அப்படிங்கிற என்பதற்கு மனசு இல்லை, தூக்கி எறிய அவருக்கு மனசு இல்லை. அப்போ என்ன பண்ணுறாரு? தன்னுடைய வயல்லையே ஒரு பன்றிகளுக்கான ஒரு கூடத்தை உருவாக்குறார். அந்த கூடத்தை உருவாக்கி பன்றி ஷெட்டு உருவாக்கி அங்கே அந்த அழுகி போன பூச்சடிச்சு வெடித்த எல்லா பழத்தையும் அந்த பன்றிகளுக்கு போட்டுறாரு. அப்போது அந்த அழுகி போனது எது பயன்படாது என்று நினைக்கிறார்களோ அதுவும் பயன்படும் என்று சொல்லி பன்றிகளுக்கு போட்டு விடுகிறார். இன்னொரு 1 வருஷம் கழித்து அவருடைய வயலில் எல்லாமே நல்ல தக்காளியாக வந்துடுச்சு. பூச்சி அடிக்கலை, அழுகி போல, எதுவும் வெடிக்கலை, எல்லாமே நல்லதாக வந்துடுச்சு. பக்கத்தில் இருக்கிற மற்ற விவசாயிக்கெலாம் ஒரே பொறாமை, என்ன அவனுடைய நிலத்தில் மட்டும் எல்லாமே நல்லதாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பொறாமப்படுறாங்க. இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க? அவனை பாராட்டுறாங்க. வெரி குட், உன்னுடைய நிலத்தில் எல்லாம் நல்லதாக வந்திருக்கு, நீங்கள் நல்லா பயிரிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி பாராட்டுறாங்க. ஆனால் அந்த விவசாயி மட்டும் மனசு கஷ்டமாயிடுச்சு. என்னடா பண்ணுறது, இந்த வருஷம் என்னுடைய பன்றிகளுக்கு போகிறதுக்கு எதுவுமே இல்லையே அப்படின்னு சொல்லி மனசு கஷ்டமாயிடுச்சு. அவர் தேம்பி தேம்பி அழுதா. அப்போது இந்த கதையிலேருந்து நான் என்ன நினச்சிட்டேன், நம்முடைய வாழ்க்கையில் தேவையற்றது, உபயோகம் இல்லாதது என்று எதுவுமே கிடையாது. அழுகி போனதாக இருந்தாலும், பூச்சடிச்சதாக இருந்தாலும், வெடிச்சு போனதாக இருந்தாலும், ஒவ்வொன்றிற்கும் ஒரு பயன் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது. ஆக மாணவ செல்வங்களாகி நீங்கள் 30 மடங்கு பலன் தரக்கூடியவர்களாக இருந்தாலும், 60 மடங்கு பலன் தரக்கூடியவர்களாக இருந்தாலும், 100 மடங்கு பலன் தரக்கூடியவர்களாக இருந்தாலும், உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பயன் இருக்கிறது. நீங்கள் ஒவ்வொருவரும் பயன் தரக்கூடியவர்கள். அந்த ஒரு நல்ல விஷயத்தை உங்களுடைய நிறுவனர், உங்களுடைய ஆசிரியர்கள் உங்களிடமிருந்து அறிந்திருக்கிறார்கள். நீங்கள் அதை சிறந்த முறையில் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் ஆசைப்படுகிறார்கள். எனவே மாணவ செல்வங்களாகி நீங்கள் சிறந்த முறையில் படிக்கணும். கடந்த வருடம் உங்களுடைய நிறுவனத்தில் 100% ரிசல்ட் கொடுத்துருக்கீங்க, 100% வெற்றி கொடுத்துருக்கீங்க. இந்த வருஷமும் அதுபோல் 100% வெற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் இறைவனை வாழ்த்துகிறேன். 100% வெற்றி கொடுத்த உங்களுடைய ஆசிரியர்களுக்கு என்னுடைய மனப்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். All the best and God bless you all.
தொடர்ந்து நாம் நம்முடைய நிறுவன தந்தை திருவாளர் அடைக்கலசாமி அவருடைய ஆண்மையை பாக்கிக்காக ஜெபிப்போம். இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து இந்த நிறுவனம் சிறந்த முறையிலே வளர வேண்டும். இன்னுமாக அதிகமான மாணவ செல்வங்கள் இந்த நிறுவனத்திலே சேர்ந்து இன்னுமாக சிறந்த கல்வியை பெற்று வாழ்க்கையிலே பயனடைய வேண்டும் என்று சொல்லி வாழ்த்துகிறேன், ஜெபிக்கிறேன். God bless you. நம்பிக்கையாளர் மன்றாட்டுக்கு நம் அனைவரும் நம்முடைய கரங்களை கூப்பி நம்முடைய விண்ணப்பங்களை இறைவனுடைய பிரசன்னத்தில் ஏறெடுப்போம். இறந்தவர்களை உயிர்ப்பிக்க செய்யும் ஆற்றல் படைத்தவரே எம் இறைவா, இன்று எம் பள்ளியின் நிறுவனர் திருவாளர் அடைக்கலசாமி அவர்களின் நினைவு நாளான இவ்வேளையில் அவர் செய்த அனைத்து நற்காரியங்களையும் நினைவு கூர்ந்து அவர் உம் பாதத்தில் என்றும் இளைப்பாறவும் அவர் தொடங்கி வைத்த இப்பள்ளியானது மென்மேலும் வளர வேண்டிய அருளை பொழிந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். திருக்குடும்பத்தின் நாயகனே எம் இறைவா, எம் பள்ளி நிறுவனரின் குடும்பத்தை நிறைவாய் ஆசிர்வதியும். குடும்பத்தில் என்றும் அமைதி நிலவவும் குடும்பத்தில் உள்ளவர்களின் விருப்பங்களையும் தேவைகளையும் எண்ணங்களையும் நிறைவேற்றி அருள தேவையான வரங்களை தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஞானத்தின் ஊற்றே எம் இறைவா, எம் பள்ளியையும் எம் பள்ளியில் தாளாளர், செயலாளர், முதல்வர், ஆசிரியர்கள், பணியாளர்கள் ஆகிய அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பள்ளியில் முன்னேற்றத்திற்காகவும் படிக்கும் மாணவ மாணவிகள் எதிர்காலம் சிறக்கவும் தேவையானவற்றை செய்யும் உடல் நலத்தையும் மனபலத்தையும் தந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவின் பிறப்பிடமே எம் இறைவா, எம் பள்ளியில் பயிலும் 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் வருகின்ற அரசு பொதுத் தேர்வில் நிறைந்த மதிப்பெண் பெறவும் 100க்கு 100% தேர்ச்சி பெற்று பள்ளிக்கும் பெற்றோருக்கும் பெருமை சேர்க்க தேவையான அறிவை தந்தருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்கள் தாயும் தந்தையும் ஆகிய அன்பு ஆண்டவரே, இந்த அருமையான நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக கொடுத்த மது வல்லமைக்காக நமக்கு நன்றி கூறுகிறோம். அன்பு ஆண்டவரே, இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் முன்னாள் தாளாளர் அடைக்கலசாமி அவர்களுடைய ஆண்டு நினைவு நாளிலே நாங்கள் அனைவரும் அவருடைய ஆண்மையை பாற்றிக்காகவும் மேலுமாக இந்த நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் இந்த பலியை ஒப்பு கொடுத்து மன்றாடுகிற இந்த வேளையிலே நாங்கள் அனைவரும் இந்த நிறுவனருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காகவும் அவருடைய எண்ணங்கள் இயக்கங்கள் இன்னுமாக இந்த நிறுவனத்தின் வளர்ச்சியிலே ஈடேற வேண்டும் எனவும் இந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற ஆசிரியர் பெருமக்கள், பயில்கிற மாணவ செல்வங்கள் மற்றும் அலுவலக பணியாளர்கள் என அனைவரின் குடும்ப வளர்ச்சிக்காகவும் திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, உம்மை கேட்க இயலாதவாறு என்னுடைய காதுகள் மந்தமாகிவிடவில்லை, உம்மை மீட்க இயலாதவாறு என்னுடைய கரங்கள் குறுகிவிடவில்லை என்று சொல்லி எசையா இறைவாக்கின 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே கூறுகிறேன். அந்த நம்பிக்கையோடு நாங்கள் அனைவரும் இந்த வேளையிலே எங்களுடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களை உமது பாதத்திலே உமது பிரசன்னத்திலே சமர்ப்பித்திருக்கிறோம். அன்பு ஆண்டவரே, தந்தைக்குரிய ஒரு உணர்வோடு நீர் எங்கள் ஒவ்வொருவரின் விண்ணப்பங்களையும் கனிவாய் செவிசாய்த்து ஆசீர்வதித்து எங்களுடைய வாழ்வு வளம் பெற செய்ய வேண்டும்படியாக இந்த வேளையிலே ஜெபிக்கிறோம். நீர்தாமே எங்களோடு உடன் பயணித்து எங்களுடைய ஒவ்வொருவரின் எண்ணங்கள், இயக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் தகுந்த நேரத்தில் உம்முடைய சித்தத்திற்கு திருவுலகத்திற்கு ஏற்றதாக இருக்கிற வகையில் அவைகளை ஆசீர்வதித்து எங்கள் வாழ்வு வளம் பெற செய்வீராக. அன்பு ஆண்டவரே, இந்த நிறுவனத்திலே பயிலக்கூடிய மாணவ செல்வங்கள் அனைவரும் சிறந்த முறையிலே அவர்கள் கல்வி கற்க வேண்டும். ஆண்டவரே, எரேமியா இறைவாக்கினருடைய நாவிலே உம்முடைய வார்த்தையை வைத்து அதிகாரிகளும் ஆட்சியாளர்களுக்கும் இடையே பேசக்கூடிய ஆற்றலை, சக்தியை கொடுத்தீரே. அதுபோல இந்த மாணவ செல்வங்கள் சமுதாயத்திலே ஒரு சிறந்த நிலையிலே தங்களுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்துவதற்கான ஒரு சிறந்த இருப்பிடமாக இந்த கல்வி வளர்ச்சி நிறுவனம் இருக்கிறது. இந்த நிறுவனத்திலே அவர்கள் பயில்கிற வேளையிலே அவர்களும் இறைவாக்கினர் எரேமியாவை போல ஆற்றலையும் அதிகார
அதிகாரத்தை பெற்றவர்களாக இருக்க நீர் அருள் புரிவீராக. இந்த ஆசிரியர்கள் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டான முன்மாதிரியான ஆசிரியர்களாக இருந்து இந்த மாணவ செல்வங்களை சிறந்த முறையில் வளர்த்தெடுக்க அவர்களுக்கு தேவையான ஆற்றலை அதிகாரத்தை தந்து வழிநடத்துகிறார். இவற்றையெல்லாம் எங்கள் ஆண்டவராகிய அது இயேசு கிறிஸ்துவனுடைய வல்லமையுள்ள நாமத்திலே உம்மை பார்த்து ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். யாம் தரும் காணிக்கையை அன்பாயின் பாயாண்டவரே, அடியோர் யாம் தரும் காணிக்கையை அன்பாயின் பாயாண்டவரே. பாவத்தின் தீமையை அடையாமல்
சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்படி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் தமிழ் நன்மைக்காகவும் பரிசு திறவின் அனைத்து நன்களுக்காகவும் மறுகளின் திருப்பணியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்மடியோர் அடைக்கல சாமியின் ஆண்டு நினைவு நாளில் நாங்கள் செய்யும் வேண்டல்களை கனிவுடன் கேட்டருளும். இவ்வாறு உமது புகழ்ச்சிக்காக நாங்கள் ஒப்புக் கொடுக்கும் இப்பரிகார பலியால் அவரை உம் புனிதர்களின் தோழமையில் சேர்த்தருள திருவுளம் கொள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். என்று முழுமையான குருவாகிய அவர் நிலையான வழிமுறையை ஏற்படுத்தினார். மீட்பு அளிக்கும் வழிபொருளாக முதல் தம்மையை உமக்கு ஒப்புக் கொடுத்து தம் நினைவாக நாங்களும் பலி செலுத்த வேண்டும் என்று கற்பித்தார். எங்களுக்காக பலியான அவருடைய திருவுடலை உண்ணும் போதெல்லாம் நாங்கள் வலிமை பெறுகின்றோம். அவர் எங்களுக்காக சிந்திய திருவுடல் திருரத்தத்தை பருகும் போதெல்லாம் நாங்கள் கழுவப்பட்டு தூய்மை அடைகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது ஆட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவர் வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது ஆட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வண்ணமே இரவு விருந்தையும் அருந்திய பின் கிண்ணத்தை கையில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கோரி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பிற்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் நரைபொருள் நீர்மலவும் உனது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உனது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம் ஆண்டகை, எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். அன்பு ஆண்டவரே, உமது திருப்பிடம் சூழ்ந்து நிற்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளையும் மாணவ செல்வங்களையும் உமது வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுக்கிறோம். அன்பு ஆண்டவரே, நீர்தாமே இவர்களை ஆசீர்வதிப்பீராக. இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீரே. அதுபோல நீங்கள் பணிபுரியக்கூடிய ஆசிய பெருமக்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து அவர்கள் இந்த கல்வி பணியை சிறந்த முறையிலே செவ்வனை செய்ய அவர்களுக்கு தேவையான ஆற்றலை, சக்தியை, ஞானத்தை கொடுத்து வழிநடத்துவீராக. மேலுமாக இந்த நிறுவனத்திலே கல்வி பயிலக்கூடிய ஒவ்வொரு மாணவ செல்வங்களும் உம்முடைய ஞானத்தை நிரம்ப பெற்று உம்முடைய தூய ஆவியினாலே ஆட்கொள்ளப்பட்டு அவர்கள் சிறந்த முறையிலே அனைத்தையும் தேர்ந்து தெளிந்து கற்று வாழ்வில் வளர்ச்சி அடைய நீர் அவர்களுக்கு தேவையான ஞானத்தையும் அருளையும் நிரம்ப கொடுத்து வழி நடத்துவீராக. அன்பு ஆண்டவரே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை, குறிப்பாக இந்த நிறுவனத்தினுடைய நிறுவனர் மேனாள் தாளாளர் திரு அடைக்கலசாமி அவர்களையும் தயவாய் கண்ணோக்கி அவர்கள் மீது உம்முடைய கனிவான இரக்கத்தை பொழிந்து உம்முடைய விண்ணக வான்வீட்டிலே அவரை நிறைவாய் சேர்த்துக் கொள்வீராக. அன்பு ஆண்டவரே, இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகி புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரம்புள்ள உமை வென்று ஆடுகின்றோம். இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றுக்கு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. தீபாஞ்சலி மாபரன் இயேசுவுக்கு
தூபத்தாளஞ்சலி மலரஞ்சலி மலரஞ்சலி மாபெரும் இயேசுவுக்கு மலராளே அஞ்சலி மலராளே அஞ்சலி ஓ தெய்வமே தெய்வமே அஞ்சலி என் தெய்வமே தெய்வமே அஞ்சலி. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடனருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உன் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு ஆவியின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சமாதானம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். எமக்கு அமைதி அருளும். இதோ ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, இறைவனின் செம்மறி,
உலகின் பாவங்களை போக்குபவர் இவரே. இவரின் அன்பின் விருந்துக்கு அழைக்கப் பெற்று நாம் அனைவரும் பேறு பெற்றோர். தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமந்து சார்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சார்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே என் உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உன் அருளை புரிந்திடு. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை வாரும். சுமைகள் சுமந்து சூழ்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். காணும் போது வசந்தம் மலருதே. அன்பில் இணைந்து வாழும் போது நிறைவு நெஞ்சிலே நான் தேடினேன் உன் வரவில் மகிழ்ந்தேன். வருந்தும் மனங்கள் எல்லாம்
துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. துணையென நீ வருகையில் தயக்கமில்லையே. துயிலும் போதும் நடக்கும் போதும் கலக்கமில்லையே. சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை மாறும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். சொந்தம் தேடும் எந்த உள்ளம் இயேசுவை மாறும். சுமைகள் சுமந்து சோர்ந்த வாழ்வில் அமைதியை தாரும். உணவாய் வந்த தெய்வமே உணர்வில் கலந்திடு. உறவில் நானும் வளர்ந்திட உணர்வு பொழிந்திடு. அன்புக்குரியவர்களே, இந்த கல்வி நிறுவனமானது இன்னுமாக இறைவனுடைய ஆசிராலே ஒரு தலை சிறந்த நிறுவனமாக மாற வேண்டும். மேலுமாக இதிலே பணிபுரிகிற ஆசிரியர்கள், கல்வி பயில்கிற மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருடைய வாழ்வும் வளம் பெற வேண்டும் என்று சொல்லி உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். இந்த நாள், இந்த வருடம் உங்கள் அனைவருக்கும் ஒரு சிறந்த வருடமாக, கல்வியிலே நல்ல தேர்ச்சியை கொடுக்கக்கூடிய வருடமாக இருக்க உங்களை வாழ்த்துகிறேன். அதற்காக ஜெபிக்கிறேன். God bless you all and all the best. மன்றாடுவனாக. எல்லாம் வல்ல இறைவா, உன் மடியார் அடைக்கலசாமியின் ஆன்மாவுக்காக மாண்புக்குரிய உன் திருமண் இப்பலியை ஒப்புக் கொடுத்து உண்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு இவ்வருமலையாளத்தின் ஆற்றலால் அவர் பாவங்கள் அனைத்திலுமிருந்தும் கருவு பெற்று உமது இரக்கத்தால் முடிவில்லா ஒளியின் பேற்றினை பெற்றுக் கொள்வாராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் அன்பு பிள்ளைகளாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. பெருக அவர் இறைவாழும் இடம் வந்தடைக. இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாழும் இடம் வந்தடைக. நின்னொளி அவர் மேல் ஒளிந்திடுக. புவில் நீதமத நீ
நிலைத்திடுக நின்னொளி அவர்கள் ஒளிந்திடுக புவி நிலமத நிலைவு நிலைத்திடுக தீயவையாவும் விலகிடுக தீயவையாவும் விலகிடுக அவர் தினமும் மகிழ்வில் நிலைத்திடுக இறந்தோர் வாழ்வு ஒளி பெருக அவர் இறைவாவும் நீடம் வந்தடைக. Praise the Lord, children. இன்றைய சிறப்பு நேரத்திலே நமது பள்ளியின் தாளாளர் தந்தை, நிறுவனர் தந்தை, எமது தந்தை திரு அடைக்கலசாமி அவர்களுடைய 8வது ஆண்டு நினைவு திருப்பலியிலே நமது எளிய அழைப்பினை ஏற்று இங்கு வந்து சிறப்பான ஒரு மறைவுரையாற்றி அவருடைய ஆண்மலை பற்றியாகவும் நமது நிறுவனத்தின் வளர்ச்சிக்காகவும் ஜெபித்த நமது பங்கின் உதவி பங்கு தந்தை அருட்திரு ஆமோஸ் ராஜ் அவர்களுக்கு நமது பள்ளியின் சார்பாகவும் பள்ளி முதல்வர் மற்றும் ஆசிரியர்களின் மாணவர்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அடுத்ததாக இதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் சிறப்பாக செய்த நமது பள்ளி முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறுவது நமக்கே நாம் கூறிக்கொள்வது போல சிறப்பான ஏற்பாடுகளை செய்திருக்கின்றார். அவருக்கு நமது நன்றியை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக நமது பள்ளிக்கு புதிதாக வந்திருக்கின்ற இசை ஆசிரியர் பிரபு அவர்கள், பிரபு ரிபன் பிரபு அன்னைக்கு கீபோர்டு வாசிச்சிருப்பாரு. இப்போ அந்த செவ்வாய்க்கிழமை ஆக்டிவிட்டீஸில் இனிமேலுக்கு உங்களுக்கு கீபோர்டு உண்டு. எப்படி கராத்தே, சிலம்பம், டான்ஸ் கிளாஸ் இருக்குதோ அதே போல் கீபோர்டு வாசிப்பதற்கு உங்களுக்கு பயிற்சி வருகின்ற மாதம் முதல் உங்களுக்கு வழங்கப்படும். ஆகிய அவருக்கும் அவரோடு இணைந்து திருப்பலியில் ஜெயிப்பதற்கு மிகவும் உதவி செய்த பாடல் குழுவினர் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகள். அடுத்ததாக நமது ஓட்டுநர்கள், அலுவலக நண்பர்கள், மாணவ செல்வங்கள் உங்கள் அனைவருக்கும் நன்றி. நான் காலையில் சொன்னது போல தந்தை அவருடைய எளிமை, ரொம்ப சிம்பிளிசிட்டி, ரொம்ப எளிமையானவர், அனைவருக்கும் உதவக்கூடிய பண்புடையவர். அதில் 2 பேர்த்து சொன்ன ஒன்று எளிமை, மற்றொன்று அடைக்கலம். அவர் பேர்லேயே அந்த அடைக்கலம் இருக்கிறது. அவை நமக்கு எல்லோருக்கும் இங்கே அடைக்கலம் கொடுத்தவர் அவர். அவருடைய ஆண்மலை பற்றுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த கல்வி நிறுவனம் சிறப்பாக வீறு நடை போடுவதற்காக அவர் மேலிருந்து விண்ணகத்திலிருந்து எப்பொழுதும் நமக்காக இறைவனிடம் பரிந்து பேசிக் கொண்டிருப்பார் என்று நாம் நம்புகின்றோம். ஆகவே உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை எனது நன்றியை தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.